வணக்கம். ஹியூமன் ரைட்ஸ் அதோட இன்ட்ரடக்ஷன் அப்படி பார்த்தாலும் சரி, இல்லை ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எந்த ரைட்ஸ் இல்லாமல் இந்த ஹியூமன் பீயிங்ஸு வாழ முடியாது, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் சம்மந்தமாக எந்த 12 மார்க் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, நம்ம இன்ட்ரடக்ஷன், அதனுடைய மீனிங், டெஃபனிஷன், அதோட சோர்ஸஸ், எவால்யூஷன், இம்பார்ட்டன்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இதை பற்றின ஒரு வியூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் மேனகா காந்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த கேஸில் ஜஸ்டிஸ் PN பகவதி அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரொடெக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவலோட டிக்னிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணது, மெயின்டைன் பண்ண வைக்கிது. எதுக்குன்னா, அந்த ஹியூமன் பீயிங் கேன் டெவலப் ஹிஸ் ஆர் ஹர் பர்சனாலிட்டி டு த ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட். இந்த டேர்மை தான் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறத இந்த மேனகா காந்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கேஸ்லேருந்து ஜஸ்டிஸ் PN பகவதி அப்சர்வ் பண்ணியிருக்காரு. இதை நம்ம இன்ட்ரடக்ஷனில் எழுதலாம். இந்த ஹியூமன் ரைட்ஸை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நேச்சுரல் ரைட்ஸ், பேசிக் ரைட்ஸ், பர்த் ரைட்ஸ், இன்ஹரண்ட் ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது பேசிக் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம்ஸ் தட் பிலாங் டு எவ்ரி பர்சன் இன் த வேர்ல்டு ஃப்ரம் பர்த் அன்டில் டெத் அப்படிங்கிறதையுமே நம்ம இன்ட்ரடக்ஷனில் எழுதலாம். அப்போ நமக்கு மீனிங் தெரியும். ரெகார்ட்லெஸ் ஆஃப் ரேஸ், செக்ஸு, நேஷ்னாலிட்டி, லாங்குவேஜ், ரிலீஜியன், இது எல்லாத்தையும் எதுவுமே இல்லாமல் அதுக்கு அப்பாற்பட்டு ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது காமன் டு ஆல் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இது நமக்கு அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை கொடுக்குது, வாழுவதற்கான உரிமையை கொடுக்குது, நம்மளுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஒப்பீனியன், எக்ஸ்பிரஷன், ஒர்க் பண்ணுறதுக்கு, எஜுகேஷனுக்கு, இந்த மாதிரி பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது அப்படிங்கிறத சொல்லுது. டெஃபினிஷன் பார்த்திங்கன்னா, செக்ஷன் 2D ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993. இந்த டெஃபினிஷனை மட்டும் நம்ம கொஞ்சம் அந்த வரிகள் மாறாமல் மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியது தான். Human rights as the rights relating to life, liberty, equality and dignity of the individual guaranteed by the Constitution are embodied in the international covenants and enforceable by courts in India. இந்த இதை மட்டும் நம்ம கொஞ்சம் மெமரி பண்ணி தான் ஆகணும். அடுத்து இந்த ஹியூமன் ரைட்ஸோட ஆப்ஜெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொடெக்ட் ஹியூமன் பீயிங்ஸ், டு டெவலப் இண்டிவிஜுவல் செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஹியூமன் டிக்னிட்டி, to promote democracy, social justice and freedom among people and nations. Evaluation of human rights. இதை ஆப்ஜெக்ட்ஸாக இருக்குது. இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஹியூமன் ரைட்ஸ் என்ஷூர் பண்ணுது பீப்புளோட பேசிக் நீட்ஸ், அதாவது ஃபுட்டு, மெடிசன், கிளாத்து, ஷெல்டர், இதை மீட் பண்ணுறதுக்கான அந்த பேசிக் நீட்ஸ் மீட் பண்ணுறதுக்கு என்ஷூர் பண்ணுது. அப்புறம் வல்னரபிள் குரூப்ஸ் ஃப்ரம் அப்யூஸ்லேருந்து அந்த வல்னரபிள் குரூப்ஸ் பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுது. இதுக்கு நீங்கள் விசாகா அண்ட் அதர்ஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் கேஸ் எழுதிக்கலாம். அண்ட் ஆல்சோ இட் அலோ பீப்புள் டு ஸ்டாண்ட் அப் டு சோசியல் கரப்ஷன் அப்படின்னு சொல்லுது. அண்ட் ஆல்சோ என்கரேஜ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். இதுக்கு நீங்கள் அனுராதா பாசின் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸ்லாவே எழுதலாம். கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு பார்த்தா, இது ஒரு யூனிவர்சல், இன்அலினபிள், இன்டர்கனெக்டடாக இருக்குது, இன்டிவிசிபிள், நான் டிஸ்கிரிமினேட்டரி. இது எல்லாமே நம்ம அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் நம்ம போட வேண்டிய சப்டைட்டில்ஸ். எவால்யூஷன் ஆர் சோர்சஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி நம்ம லைட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எந்த கொஸ்டினாக இருந்தாலும் எழுதிக்கலாம். 539 BC இதில் இதான் ஃபஸ்ட்டு ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன் இன் ஹிஸ்டரி. அடுத்தது 1215 இதில் பார்த்திங்கன்னா மேக்னா கர்த்தா, இது அப்படியே மேக்னா கர்த்தா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 1628 த இங்கிலீஷ் பில் ஆஃப் ரைட்ஸ். அந்த பெட்டிஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிறதா இங்கிலீஷ் பில் ஆஃப் ரைட்ஸாக 1689 போயிருக்கு. 1792 பேபிலோனியன் லா. அடுத்தது 1789 ஃப்ரெஞ்ச் டிக்ளரேஷன். 1791 US கான்ஸ்டியூஷன் அண்ட் பில்ஸ் ஆஃப் ரைட்ஸு.
1776 அமெரிக்கன் டிக்ளரேஷன், 1779 விர்ஜினியா பில் ஆஃப் ரைட்ஸு, 1919 ILO இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். இந்த 1939 to 1945 இந்த செகண்ட் வேர்ல்டு வார் பீரியடு, அதனால தான் இந்த UNO அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அதுலேருந்து UN சார்ட்டர், அடுத்தது 1948 UDHR, அப்புறம் நம்ம கன்க்ளூஷன். இதான் ஒரு பேசிக்கான நம்ம ஹியூமன் ரைட்ஸோட இன்ட்ரடக்ஷன், ஆப்ஜெக்ட்ஸு, கேரக்டரிஸ்டிக்ஸ், இம்பார்ட்டன்ஸ், எவால்யூஷன், இதெல்லாம். நன்றி.